விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் மற்றும் தம்பி ரியல் எஸ்டேட் சார்பாகவும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 ஏக்கர் தோட்டங்க. தார் ரோடு பேஸ் வந்து 2 பக்கம் வந்துடுங்க. தெற்கு கிழக்கு கார்னர் சைடு மாதிரி வந்துடுங்க. தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா ஒரு 400 அடியும், கிழக்கு திசையில் ஒரு 100 அடியும், 500 அடி தார் ரோடு பேஸ் வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தார் ரோட்லேருந்து காட்டை பார்க்க முடியாது. அப்படியே வேலி முள் முளைச்சிருக்குது, மரமட்டையெல்லாம் முளைச்சதுனால பார்க்க முடியாது. அதனால் உள்ள காட்டுக்குள்ளே இந்த பக்கம் தனியாக வந்துடுறேன். தென்னை மரம் வந்து ஒரு 70 மரம் இருக்குதுங்க. எல்லாம் காய்ப்பு மரம் ஒரு 25 வருஷம் மரங்க. கொஞ்சம் எல்லாம் தோட்டம் ஓட்டாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. மண் வந்து செம்மண் தாங்க. காடு வந்து ஒரே செவ்வகமாக வந்தது. மண்ணோடைய கலர் பாருங்கள். காட்டினோட அமைப்பு வியூ பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றுப்புள்ள மாதிரி ஓரம் பாரம் தென்னை மரம் வச்சுருக்குறாங்க. வயலெல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக போட்டு நல்லா இருக்குதுங்க. நிலமே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மண் நிலம் தான். இந்த காட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வெள்ளாமை தான். தண்ணி ஏரியா, நல்ல தண்ணி ஏரியாங்க. இதுக்கு வந்து ஒரு கிணறும் ஒரு சர்வீஸு கூட்டு இருக்குது. அதில் அவங்க தரல, காடு மட்டும்தான் தர்றாங்க. மொத்தம் வந்து 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர் 80 சென்ட்டுங்க. அது 80 சென்ட் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு 3 ஏக்கர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த 80 சென்ட்டில் கிணறு போயிடும். சர்வீஸ் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். மற்றபடி பொலியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் பாரம் தென்னை மரம் வச்சுருக்குறாங்க. தென்னை மரமெல்லாம் வயசாகி போச்சுங்க. ஒரு 25 வருஷம் மரம். நம்ம என்ன இது கொஞ்சம் தண்ணி கட்டி ஒரு 6 மாதத்துக்கு காய்க்கு வந்துடும். இப்போ என்ன புதுசாக வச்சுக்கலாம். நாம் காடு வந்து அருமையான காடுங்க. வடசருவு காடுங்க, வடக்கு சருவு காடு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அகலமாக நல்லா மட்டமாக தட்டமாட்ட பூமி நல்லா இருக்குது. தென்னை மரம்லாம் பாருங்கள், பராமரிப்பு இல்லை. அதனாலலாம் ஒரு சில மரமெல்லாம் காஞ்சும் போச்சு. பாருங்கள், இதெல்லாம் வயசான மரம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சிலதில் எல்லாமே காய் இருக்குது. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு பராமரிப்பு இல்லாதனால எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. மழை வந்தால் அப்படியே அந்த மழை ஏறத்துக்கு அப்படியே தப்பிச்சு வந்தது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா 4 மூலையில் எந்த மூலையுமே கட்டாகாதுங்க. குபேர மூலை, வாயு மூலை, அக்னி மூலை, ஈசானி மூலை ஜம்முன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்காக எல்லாம் உழவு ஓட்டி விட்ருக்குறாங்க. செம்மண் உங்களுக்கு நல்லா தெரியுது, வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள். இப்போ காட்டுக்கு வடக்கு திசையில் வந்துட்டோங்க. நம்ம வடக்கு திசையிலன்னு பார்த்திங்கன்னா ஒரே நேரு தாங்க. இது ஒரு வண்டி தடம் ஒன்று போகுது, ஒரு 16 அடி தடம். ஆனால் இந்த தடம் வந்து இந்த காட்டுக்கு பார்த்திங்கமில்ல. இந்த காட்டுக்கு வந்து 2 பக்கம் தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க. ஒரு பக்கம் 150 அடி வருங்க, ஒரு பக்கம் ஒரு 500 அடிக்கு குறையெல்லாம் வருங்க. மொத்தமாக ஒரு 400, இந்த பக்கம் ஒரு 150, ஒரு 550 அடி தார் ரோடு பேஸ் வருங்க. நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறோம். டேப் பிடிச்சி அளந்தெல்லாம் சொல்கிறதில்ல. கண் மதிப்புக்கு அவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம். பாருங்கள், இந்த வேப்ப மரத்து வரைக்கும் தான் பாருங்கள். வடசருவு காடு நல்லா ஒவ்வொரு வயலும் வந்து பெருசு பெருசாக நல்லா தாராளமாக இருக்குது.
பொலி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பொலியாக அந்த தண்ணி மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு நீட்டாக பெரிய பொலியாக போட்டிருக்காங்க. மண் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணலினாலும் கூட காலில் பெதிப்பட்டால் அப்படி இறங்குது. அந்தளவுக்கு மண் வந்து நல்லா இலக்கமாக இருக்குதுங்க. நல்ல மண், நல்ல தரமான மண்ணாக இருக்குது. பூமி வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. வந்தால் சின்ன சின்ன வேலையை செஞ்சு அப்படியே விவசாயம் பண்ணலாங்க. பாருங்கள், வடகிழக்கு மூலை, அதாவது ஈசானிய மூலை, ஜலமூலைங்கிற இடத்துலருந்து நான் இப்போ வியூ காட்டுறேன். இதை நான் நிற்கிறது ஜலமூலை. இதிலிருந்து பார்த்திங்க காட்டுங்க வியூ பாருங்க. எந்த மூலையுமே கட் ஆகாது. இது பக்கத்து காட்டுக்கு போகிறக்காக இந்த தடம், மண் தடம் தார் ரோட்டிலிருந்து அப்படியே நேராக வருது. இது பக்கத்து காடு, உழவு ஓட்டி விட்டுக்கிறாங்க. மண்ணை பாருங்கள். இது நம்ம இந்த காடு வந்து ஓட்டாததுனால கொழிஞ்சி முளைச்சிருக்குது. மற்றபடிக்கு எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஏரியாவும் தண்ணி ஏரியா தான். போர் போட்டால் தண்ணி ஆகிக்கும். இப்போ அந்த பக்கம் காட்டுக்கு தெம்பக் சைடு ரோடு பேஸ் பார்த்தீங்க. இப்போ காட்டுக்கு கிழவக் சைடு ரோடு பேஸ் காட்டுறேன். இப்போ காட்டுக்கு கிழவக்க ரோடு பேஸு ஒரு கம்பல்சரி ஒரு 100 அடி வருங்க. இது காட்டினுடைய கிழவக்க ரோடு பேசுங்க. பக்கத்து காட்டெல்லாம் பாருங்கள். இந்த காட்டை சுற்றி உள்ள காட்டெல்லாம் பாருங்கள். இதிலேருந்து ஒரு 500 அடிக்கு அந்த பக்கம் வாழை போட்டு விட்ருக்குறாங்க. இதெல்லாம் ஓட்டி விட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு 300-400 அடிக்கு அந்த பக்கம் வாழை. பெரும்பாலும் வந்து வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. தென்னந்தோப்பு இருக்குது. ஏரியா அருமையான ஏரியாங்க. விஷயத்துக்கு வருவாங்க. இப்போது இந்த காடு வந்து மொத்தம் 3 ஏக்கராங்க. டோட்டலாக 3 ஏக்கரா 80 சென்ட். அதில் 80 சென்ட் அவங்களே வச்சுக்கிட்டு 3 ஏக்கரா மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தரும்போது வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் கொடுக்குறதா ஒரு லோக்கல் மீடியேட்டர் சொல்கிறாங்க. சர்வீஸ் வேணால் வாங்கிக்கலாம், மற்றபடிக்கு போரில் நாம் ஓட்டிக்கலாம். காட்டினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலத்திலிருந்து, அதாவது நம்ம சேலம் கொச்சின் பைபாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பைபாஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த காடு. கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. தோட்டம் நல்ல தோட்டம். ரேட்டும் வந்து நியாயமான ரேட் சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த ரேட்லேருந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பைபாஸ் நியரில் இந்த ஏரியாவில் இந்த ரேட்டில் காடு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம். பாருங்கள், தோட்டம் காடு பிடிச்சிருச்சுன்னா யோசிக்கவே வேண்டாங்க, உடனே ஃபோன் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிறது சீக்கிரம் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் புது வரவு தேவைப்படுறவங்க யோசிக்க வேண்டாங்க, உடனே ஃபோன் பண்ணுங்க. இப்போ ரெக்கார்டெல்லாம் பக்காவாக இருக்குது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் பேசுகிறதுக்கு இது பிடிக்கலையா, அல்லது நான் காட்டுற காடே பிடிக்கலையா, என்னன்னு தெரியல. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மனசில் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்து ரோடு பேஸ் வந்துட்டோம். வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. எதாவது இருந்தாலும் எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா, சந்தேகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ரேட்டெல்லாம் பேசக்கூடியதாக, பேச்சுவார்த்தை கட்டுப்பட்டால் தான். உட்காந்து பேசினா குறைச்சிக்கலாம். இந்த கார்டு பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்காமல் உடனடியாக ஒரு லைக் பட்டன் அமுத்தி விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.